வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஆல்ரெடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுக்கு நம்ம இப்போ எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், லிங்க் எப்படி பேஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த சேனல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் தெரியுதுங்களா? இந்த சிம்பிள் மேலே அமுத்தினாங்கனாக்கா நமக்கு இந்த பென்சில் சிம்பிள் வரும். இது நார்மலாக செட்டிங்ஸ்க்கான பென்சில் சிம்பிள். நம்ம இப்போ இங்கே போயிட்டோங்கன்னா நமக்கு என்னென்ன வேணும், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட நேமையும் மாற்றலாம், அதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அதையும் மாற்றலாம். இந்த ஆப்ஷனுமே இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குனாக்க, நாம் 14 நாள் அப்புறம் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒரு டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 14 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அது இதில் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம இந்த சேனலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னு கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, சகா அண்ட் ஜெயா மீடியா சேனல்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணிப்போம். சகா அண்ட் ஜெயா மீடியா சேனல்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ லிங்க்ஸு, இப்போ லிங்க்ஸ் நம்ம இங்கே நம்ம என்ன லிங்க்ஸ் வேணுனாலும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இன்கேஸ் யூடியூப் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, இல்லை ஃபேஸ்புக் லிங்க், இந்த மாதிரி ஏதாவது லிங்க்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த யூடியூப் சேனலோட லிங்க்குவே நான் காப்பி பண்ணாலும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நான் பாருங்கள், இப்போ ஒரு யூடியூப் சேனல் லிங்க்கு காப்பி பண்ணுறேன். இப்போ இங்கே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் லிங்க்கு. இப்போ என்ன டைட்டில் கேட்குது. இப்போ நான் இப்போ காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா லிங்க்கும் இங்கே நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ இந்த லிங்க் நம்ம சேவ் பண்ணியாச்சு. இது நம்ம டைரெக்டாக சேனலில் போய்ட்டு நம்ம பார்க்கும்போது அந்த லிங்க்கை டச் பண்ணால் டைரெக்டாக யூடியூப் சேனலுக்கு போகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ யுவர் சேனல் ஹோம் டேப்ஸ் ஹைலைட்ஸ் ஷோகேஸ் கண்டென்ட். அதாவது நம்ம கண்டென்ட் ஷோகேஸ் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை ஆன் பண்ணி வச்சுருக்கணும் ஹோம் டேப்பு. மற்ற ஹோம் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா ஃபார் யூன்ட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோர் செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ இருக்குங்களா, கண்டென்ட் டைப்பு, வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். இது எல்லாமே ரீசெண்ட் கண்டெக்ட் ஒன்லின்னு அப்படின்னு கொடுத்துருக்கோங்க பாருங்கள். நீங்கள் இப்படி கொடுத்தங்கன்னா என்னன்னாக்கா, கண்டென்ட் தேவை போஸ்டட் இன் லாஸ்ட்டு 12 மந்த்துக்கு முன்னாடி என்ன போஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும்தான் இருக்கும். ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுறது அங்கே இது டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, யூடியூப் ரெகுலர்லி அப்டேட்ஸ் ஃபார் யூ செக்ஷன் வித் ஃப்ரெஷ் கண்டென்ட். அதாவது நம்ம என்ன கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக போடுறோமோ அதை டிஸ்பிளே ஆகணும்னாக்கா நம்ம இது செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே நம்ம சேனல் நேம், இங்கே யார் ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் இங்கே லிங்க்கு நம்ம ஓன் சேனலோட லிங்க்குமே இங்கே நம்ம கொடுக்க முடியும். வாங்க இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ யூடியூப்பில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடிட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நம்ம அங்கே தான் செக் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ சேனல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா சேனல் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எஸ்ஜி சார்ட்ஸுன்ற சேனல் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேனலில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்களா, இங்கே லிங்க் தெரியுதுங்களா?
இந்த லிங்க் மேலே டச் பண்ணாங்கன்னா டைரெக்டாக நம்ம என்ன லிங்க் கொடுக்குறோங்களோ அந்த சேனலுக்கு வந்து இதை வந்து டைரெக்டாக போயிடும். யூடியூப் ரிலேட்டடான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.